கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு தன்னோடு இருக்கிற ஒருவன் தப்பை செய்து மாட்டிக்கிட்டாலோ, கடிந்து கொள்ளப்பட்டாலோ, தண்டிக்கப்பட்டாலோ உடன் இருந்தவனுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நாம கூட அந்த தப்பை செய்தோம், ஆனால் அவன்தானே தண்டிக்கப்பட்டான், பாவம் அவன் மாட்டிக்கிட்டான் என மகிழ்ச்சி அடைவதுண்டு. நாம கூட தான் அந்த தப்பை செய்தோம், அவர் நம்மை பார்த்து கேட்டால், ஒருவேளை நம்மை தண்டித்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் என்கிற பயம் கிடையாமல் இருப்பது. பாருங்க, ஒரு 12ஆம் வகுப்பறையிலே ஆசிரியர் பாடம் நடத்துகிற போது ஒரு மாணவன் அதை கவனிக்காமல் தன் சக மாணவனிடம் பேசுகிறதை கண்டு அந்த மாணவனை எழுப்பி நிற்க வைத்து, நான் சொல்வதை நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு நான் நடத்துகிற இந்த பாடத்திலிருந்து கேள்வி கேட்பேன், நீ நாளைக்கு சரியான பதிலை சொல்லணும், இல்லைன்னா உனக்கு தண்டனை நிச்சயம் என கடுமையாய் சொல்லிவிட்டு போனாரு. அவர் போனவுடனே பக்கத்தில் இருக்கிற மாணவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. மிகவும் சத்தமாக சிரித்தான். நீ நல்லா மாட்டிக்கிட்ட, உனக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு என மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் மாட்டிக்கொண்ட மாணவன் சொன்னான், டே, எல்லாமே உன்னால தான்டா, நீ பேசினதினாலதான் நான் உனக்கு பதில் சொல்ல பேசினேன், ஆனால் அவர் என்னை மட்டும் பார்த்துட்டாரு, எல்லாம் உன்னால தான்டா என வருத்தப்பட்டான் கவலையோடு. மறுநாள் பயத்தோடு காத்திருந்தான். பக்கத்தில் இருக்கிறவனோ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ அதை பார்க்க ஆவலோடு காத்திருந்தான் மகிழ்ச்சியோடு. ஆசிரியர் வந்தாரு. தான் சொல்லியிருந்தபடியே அந்த மாணவனை எழுப்பி நேற்று அவர் நடத்திய பாடத்திலிருந்து கேள்வி கேட்டார். அந்த மாணவன் பதில் சொல்ல தெரியாம தான் அதை கவனிக்க தவறியதால் பேசாமல் நின்றான். உடனே ஆசிரியர் அதோடு நிறுத்தாமல் அவன் பக்கத்தில் இருந்த மாணவனையும் எழுப்பி கேள்வி கேட்டார். அவனும் செய்வதறியாமல் இதை எதிர்பார்க்காததால் ஆயத்தமின்றி பேசாமல் நின்றான். பின்பு அந்த ஆசிரியர் இருவரையும் கடுமையாக தண்டித்தார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஓபதியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என திருமுறை நம்மை எச்சரிக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே கிறிஸ்தவர் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்பதனை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அந்நாளை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் வாழுங்கள். எல்லோரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள், எச்சரிப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பின் நாளிலே உம்முடைய ஒரே மந்தையாய் சேர எங்கள் அனைவரையும் நீர் தகுதிப்படுத்தும்.